ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சினால் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பாருங்கள், ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 26 நாட்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரையும் ஒரு 26 நாட்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்து யோகாதிபதி சனி பகவானுடைய பார்வை பெறுகிறார். அப்போ இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் 2 கிரகங்கள் பாருங்கள், சுக்கிரனும் சனியும். இந்த 2 கிரகங்களும் பாருங்கள் நேருக்கு நேர் பார்த்து கொள்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரையும் சுக்கிரனும் சனியும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது, அதாவது 2 கோணாதிபதிகள் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பாருங்கள், மிதுனராசிக்காரர்களுக்கு 5க்கும் 9க்கும் அதிபதியாக உள்ள 2 கிரகங்களும் ஒருவருக்கு ஒருவரை நேருக்கு நேராக பார்த்து கொள்வது வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் இந்த காலகட்டத்தில் கொடுக்குங்க மிதுனராசிக்காரர்களுக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு பாருங்கள், ராசிக்கு 12ஆம் இடத்துல தற்போது குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கூடவே செவ்வாயும் இருக்கிறார். அந்த குரு செவ்வாய் அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் பாருங்கள் 3ஆம் இடத்தில் அமர்ந்து பாக்கியாதிபதி சனி பகவானுடைய பார்வை பெறுகிறார். மிதுனராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் அமர்ந்து பாருங்கள் பாக்கியாதிபதி பார்வை பெறுகிறார். அப்போ 5ஆம் இட ஆதிபத்தியங்கள் இந்த காலகட்டத்தில் பலம் பெறும் மிதுனராசிக்காரர்களுக்கு. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம், புத்தி ஸ்தானம். அதே போல் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம் பாருங்கள் 5ஆம் இடம். அப்போ 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் அமர்ந்து யோகாதிபதி சனி பகவானுடைய பார்வை பெறுகிறார். அப்போ அதிர்ஷ்டம் தேடி வரும் இந்த காலகட்டத்தில் மிதுனராசிக்காரர்களுக்கு. அதே போல் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் மிதுனராசிக்காரர்கள். நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாத்திரேருந்து குழந்தை இருக்கும். ஏன் அப்படின்னா 5ஆம் அதிபதியை யோகாதிபதி சனி பகவான் பார்வையிடுகிறார். அதே போல் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த சங்கடங்கள் தீரும், சச்சரவுகள் தீரும். இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. ஏன்னா 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பார்த்து கொள்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. 2 கிரகங்களுமே ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு. அப்போ 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பார்த்துக்கிட்டால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தேடி வரும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில். அதே போல் ஒரு சிலருக்கு ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும். இந்த 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பார்த்துக்கிட்டால் பாருங்கள், உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும், நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும், உங்களுடைய திட்டங்கள் பலிதமாகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் மிதுனராசிக்காரர்களுக்கு. அப்போ புத்தி ஸ்தானாதிபதி பூர்வீக ஸ்தானாதிபதியை யோகாதிபதி சனி பகவான் பார்வையிடுவது பூர்வீக சொத்து மூலம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் காத்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். பூர்வீக சொத்தில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மிதுனராசிக்காரர்களுக்கு. அதே போல் விரயத்துக்குடையவன் பாருங்கள் சுக்கிரன். விரயத்துக்குடையவன் 3ஆம் இடத்துல வந்து பாக்கியாதிபதி பார்வை பெறுகிறார். தகப்பனாருக்கு பாருங்கள் சில சச்சரவுகளை கொடுக்கும். அதே போல் உங்களுடைய தகப்பனார் இந்த காலகட்டத்தில் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலத்தில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் வீட்டில் பாருங்கள் அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பாருங்கள் சின்ன சின்ன சேதங்கள் வரும். அதே போல் விலை உயர்ந்த பொருள்கள்லாம் வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு. அதே போல் பாருங்கள், இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்தில் அமர்ந்து யோகாதிபதி உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை பெறுகிறார். சுக்கிரன் வீட்டில் குரு செவ்வாய் இருக்கிறார். பாருங்கள், குரு பகவான் பாருங்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு 7க்கும் 10க்கும் அதிபதி. அப்போ 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சுக்கிரன் வீட்டிலேருந்து அந்த சுக்கிரனை யோகாதிபதி சனி பகவான் பார்ப்பதனால உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அதே போல் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். வியாபாரத்தில் சிறப்பு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மிதுனராசிக்காரர்களுக்கு. அதே போல் தொழில் முறையில் பாருங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி உங்களுக்கு சுக்கிர வீட்டில் இருந்து அந்த சுக்கிரனை பாருங்கள் யோகாதிபதி சனி பகவான் பார்வையிடுகிறார். அப்போ உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம், மேலதிகாரிகள் பாராட்டு, உத்தியோகத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம், புது வேலை இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வேலை தேடி காத்திருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புது வேலை கிடைக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா 10ஆம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரனை யோகாதிபதி சனி பகவான் பார்வையிடுகிறார். சனி பகவான் பாக்கியாதிபதிங்க.
அப்போ பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். அப்போ மிதனராசிக்காரர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ மிதனராசிக்காரர்களுக்கு இந்த காலம் 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பார்த்துக்கிறதுனால மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தேடி வருங்க. இந்த காலகட்டம் ஒரு யோகமான காலகட்டம். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரையும் மிகச்சிறந்த நற்பலன்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் மிதனராசிக்காரர்கள். அதே போல் சொந்தமாக ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்கள்லாம் நிறைந்த செல்வத்தை இந்த காலகட்டத்தில் அடைய முடியும். அதே போல் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு இந்த காலகட்டத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மிதனராசிக்காரர்களுக்கு. அதாவது நீங்கள் நினைத்ததுக்கு மாறி பாருங்கள், நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு பாருங்கள் அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் தேடி வரும் மிதனராசிக்காரர்களுக்கு. 5ஆம் அதிபதியை யோகாதிபதி சனி பகவான் பார்வையிடுவது. அப்போ மிதனராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு முன்னேற்றமான காலம். அதே போல் மிதனராசிக்காரர்களுக்கு பாருங்கள், குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு செலவுகள் வரும். உங்களுடைய பிள்ளைகள் எங்கேயாவது தூரத்தில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன் அப்படின்னா குரு அந்த வீட்டுக்குடைய சுக்கிரனை பாருங்கள் பாக்கியாதிபதி பார்க்குறார். அப்போ பிள்ளைகள் வழியில் திடீர் செலவுகள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த 26 நாட்களும். அதே போல் படிப்பு வகையில் உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு சென்று ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் மிதனராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா குரு அந்த வீட்டுக்குடைய சுக்கிரனை பாக்கியாதிபதி சனி பகவான் பார்வையிடுகிறார். அப்போ எங்கே சென்றாலும் பாருங்கள் பிள்ளைகள் வழியில் படிப்பு வகையில் பணம் சார்ந்த வகையெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை, நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் மிதனராசிக்காரர்கள். மிதனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம். மிதனராசிக்காரர்களுக்கு மனதளவில் இருந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி மனசில் ஒரு சந்தோஷம், வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். சுக்கிரன் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க. சுக்கிரனுக்கு 3ஆம் இடம் மறைவுஸ்தானம்னு சொன்னாலும் யோகாதிபதி சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறார். அதனால் சுக்கிரன் நன்மையை செய்வார். சுக்கிரனை பாருங்கள் நோக்கி கேது வந்து கொண்டிருக்கிறார். அப்போ உங்களுக்கு இந்த காலம் பாருங்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வர முடியும். உங்களுடைய குலதெய்வத்தை பாருங்கள் பூஜிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் மிதனராசிக்காரர்களுக்கு. அதே போல் விநாயகர் வழிபாடு பாருங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சிறப்புகளை கொடுக்கும். ஏன் அப்படின்னா சுக்கிரன் கேதுவை நோக்கி போகிறார். அவர் 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டத்துக்குடையவர். கேதுவை நோக்கி போகிறதுனால பாருங்கள் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம். அப்போ மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிலை ஏற்படும் இந்த காலகட்டத்தில். மிதனராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். அதே போல் 6ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்து அந்த வீட்டுக்குடையவனை யோகாதிபதி சனி பகவான் பார்வையிடுகிறார். அப்போ உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்தவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நண்பர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீண்ட காலம் பகைகள் இந்த காலகட்டத்தில் மாறுங்க. அதே போல் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே போல் வழக்கு சார்ந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க மிதனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில். ஏன் அப்படின்னா 6ஆம் அதிபதி செவ்வாய் சுக்கிரன் வீட்டில் இருந்து அந்த சுக்கிரனை யோகாதிபதி சனி பகவான் பார்வையிடுகிறார். அப்போ 6ஆம் இடத்து ஆதிபத்தியத்தின் மூலமும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அப்போ நீங்கள் போகிற பாதை கரெக்டாக இருக்கும். அதாவது இதுக்கு முன்னால் இருந்த தடைகள் மாறி இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் மிதனராசிக்காரர்களுக்கு. அதே போல் லாபத்துக்குடைய செவ்வாய் 12ஆம் இடத்தில் அமர்றார். அந்த வீட்டுக்குடைய சுக்கிரனை யோகாதிபதி பார்க்குறார். லாபங்கள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில். சில கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு. எதிர்பார்த்ததெல்லாம் நன்மையில் முடியும் பாருங்கள். நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு. அப்போ இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க மிதனராசிக்காரர்களுக்கு. குரு செவ்வாய் அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரனை பாருங்கள் உங்களுக்கு யோகாதிபதி சனி பகவான் பார்வையிடுகிறார். இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அப்போ சுக்கிரன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து யோகாதிபதி சனி பகவான் பார்வையிடுவது அதிர்ஷ்டத்தை காண முடியும் மிதனராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்வியும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.